ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுதாவின் அழகிய இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வீட்டில் பண்ணுறேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வீடியோ எடுத்துருந்தேன். வானல் வச்சு எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு சீரகம் வந்து தாளிச்சிக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட நறுக்கி வச்சுருந்த பூண்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வீட்டில் வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸ் வந்து இருந்தது, இதை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் வந்து மோஸ்ட்லி பச்சை பட்டாணி காலையில் இந்த ஐடியா இருந்ததுன்னா காலையிலே பச்சை பட்டாணியும் ஊற வச்சு கதவையும் கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துருப்பேன். இது திடீர்னு செய்கிறதுனால என்னால் பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ண முடியல. வீட்டில் வந்து கேப்சிகம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நான் சாதம் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன், பாஸ்மதி அரிசி. அதுலேயும் நான் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். வீட்லேயே வேக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 80% 85% வந்து வேக வைக்கலாம். கடையில் வாங்குறது வந்து அந்தளவுக்கு வெந்தும் இருக்காது, வயிற்றுக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது. அதுவும் நைட் டைமு. அதனால தான் சரி பசங்க கேட்டவொன்னே வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்லேயே செஞ்சிட்ருந்தேன். அரிசி வந்து உடையாத அளவுக்கு நம்ம வந்து பதமாக கிண்டி விட்டுக்கணும், அரிசி உடையாத மாதிரி. மிளகு பொடி வந்து வீட்லேயே நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதுதான் 2 ஸ்பூன், நல்லா கோபுரமாக 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் 2, மிளகு பொடி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கரம் மசாலா வந்து போட்டிருக்கேன். இதுதான் இதுக்கு காரம். மற்றபடி நான் வேறு எந்த விதமான மசாலா பொருட்களுமே வந்து நான் வந்து சேர்க்கலை. இப்படி செஞ்சால் தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும். அதோட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கிறேன். இதுக்கு வெங்காயத்தாள் இருந்தால் போடுவாங்க, என்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். சூடாக சாப்பிட்டும் பார்த்தாச்சு. டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.